அடுத்து இன்னும் ஒரு தகவல் முக்கியமான தகவலாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆசனப்பட்டி அணிவது தொடர்பான சட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் அது தொடர்பான விடயங்களில் இப்போது தகுதியான அல்லது தரமான ஆசனப்பட்டிகள் இல்லை என்பதான ஒரு தகவலும் வந்திருக்கிறது. லங்காதி பத்திரிகையில் ரியதுரு ஆசன பந்தப்பட்டி பிரமத்தியன் தொராய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காலம். எனவே இந்த குறிப்பாக இந்த போக்குவரத்து மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் பயணிக்கின்ற சில பஸ் வண்டிகளில் வாகன சாரதிகளினுடைய அந்த இருக்கைப்பட்டி என்பது பொருத்தப்பட்டிருக்கின்ற இருக்கைப்பட்டிகள் அவ்வளவு தரமானதாக இல்லை என்பதான ஒரு தகவல் வெளியாகிருப்பது காலம். எனவே இலங்கை தனியார் பயணிகள் போக்குவரத்து சேவை சங்கம் இந்த விடயத்தை கூறியிருக்கிறது. எனவே இந்த மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் பயணிகள் போக்குவரத்து இயங்குகின்ற பஸ்களில் இருக்கின்ற அந்த சாரதிகளை பின்னர் இருக்கின்ற சீட்டில் வருகின்ற சீட் பெல்ட் என்பது தரமானதாக இல்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் தரத்தையும் உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்போது பேருந்துகளில் குறிப்பாக ஹைவேக்களில் பயணிக்கின்ற வாகனங்கள் கட்டாயமாக வாகனத்தில் பயணிக்கின்றவர்கள் அந்த சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் அமலுக்கு வந்திருக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல். எனவே அதனை பொருத்துவதற்கான ஒரு கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க இந்த வீதி பயணிக்கின்ற ஏனைய பொது போக்குவரத்தில் பயன்படுகின்ற அந்த பஸ்களின் சாரதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சீட் பெல்ட் ஆனது தரமானதாக இல்லை. எனவே அதனையும் குறித்து கவனம் எடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது இலங்கை தனியார் பயணிகள் போக்குவரத்து சேவை சங்கம் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை